ஏன் தெரியுமா? நீங்கள் வார்த்தையாக வச்சுட்டு வேலையை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வேலையை யோசிக்கிற நிப்பாட்டு கொஞ்சம் வார்த்தையை யோசிங்க. அழகா தாவீது சொன்னார், இரவும் பகலும் வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவை செய்கிறதெல்லாம் செழிக்கும். நான் வசனம் உங்களுக்காக இறங்கி, வசனம் உங்களுக்காக கதவுகளை திறந்து, வசனம் மனிதனுடைய மனதை மாற்றி, வசனம் வாய்க்கால்களை திருப்பி, வசனம் முளை கிளம்ப செய்து, வசனம் விதையும் ஆகாரத்தையும் தருகிறது. உன் நினைவு ஒர்க் கனெக்டட் மைண்டு. உன் நினைவு ஒர்க் கனெக்டட் மைண்டு. என் நினைவு வேர்ட் கனெக்டட் மைண்டு. நேற்று வரைக்கும் ஒர்க் கனெக்டட் மைண்டா நீ இருந்தினா, இன்னைக்கு வேர்ட் கனெக்டட் மைண்டா மாறு. வேலை கணக்கு வழக்கு மைண்டா இருந்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுட்டு வசன மைண்ட் கனெக்டட் மைண்டா மாறு. ஓ வழி என் வழினா என்ன? ஓ வழி ஒர்க் கனெக்டட் பிளெஸிங், என் வழி ப்ராமிஸ் கனெக்டட் பிளெஸிங். ஓ நினைவு ஒர்க் கனெக்டட் மைண்ட், ஒர்க் கனெக்டட் மைண்ட். என் நினைவு வேர்ட் கனெக்டட் மைண்ட். ஓ வழி ஒர்க் கனெக்டட் பிளெஸிங்ஸ், என் வழி ப்ராமிஸ் கனெக்டட் பிளெஸிங். எத்தனை பேர் உங்கள அவர் நினைவா மாற போறீங்க? ப்ராமிஸ் கனெக்டட் பிளெஸிங் எல்லாம் சொல்லுங்க. வேர்ட் கனெக்டட் மைண்ட், வேர்ட் கனெக்டட் மைண்ட், அதுதான் அவர் நினைவு. ப்ராமிஸ் கனெக்டட் பிளெஸிங், அதுதான் அவர் வழி. இது ரெண்டும் அவர் மைண்டு அவர் வே. வந்துருங்க. வேர்ட் மைண்டு அவர் மைண்டு, ப்ராமிஸ் பிளெஸிங் அவர் வழி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க வழி. இப்போ நான் கேட்பேன், கரெக்டாக நீங்கள் சொல்றீங்களான்னு பார்ப்போம். உங்க நினைவு என்ன நினைவு? உங்க நினைவு என்ன நினைவு? வேலை தொடர்புடைய நினைவு உங்களுடைய நினைவு. ஆனால் அவருடைய நினைவு வார்த்தை தொடர்புடைய நினைவு, அவருடைய நினைவு. அடுத்து சொல்லுங்க. உங்கள் வழி என்ன வழி? வேலை தொடர்புடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வழி. அவருடைய வழி வாக்கு தத்தம் தொடர்புடைய. Your life is connected with God's promise. Your future is connected with God's promise. Your ministry is connected with God's promise. Everything is connected with God's promise. தேவன் வார்த்தையை அனுப்பி முடிச்சிருவாராம். இப்ப அதான் சொல்ல போறேன். யார் யார் வாழ்க்கையில வார்த்தை அனுப்புனாரு, எப்படிலாம் அந்த வார்த்தை அவனுக்காண்டி வேலை வச்சிருந்து 2 நிமிஷம் பேசி முடிக்கிறேன் நான். வார்த்தை அனுப்புவாராம், அப்புறம் அவர் அமைதியாயிருவாராம். அதுக்கப்புறம் வார்த்தை எல்லாத்தையும் முடிச்சிடும். எத்தனை பேருக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரு? ஆமாம். நிறைய பேருக்கு ப்ராமிஸ் புக் மார்க்கர் தான் பயன்படுது. அதாவது அதுக்கு தான் கார்டு, அந்த அட்டை, வேற எதுக்கும் பயன்படலை. சிலருக்கு அது துளிர் விட்டு முளை கிளம்பி 30, 60, 100 பதில் கொடுக்குறது. ஏன் தெரியுமா? நீங்கள் வார்த்தையாக வச்சுட்டு வேலையை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வேலையை யோசிக்கிற நிப்பாட்டு கொஞ்சம் வார்த்தையை யோசிங்க. அழகா தாவீது சொன்னார், இரவும் பகலும் வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவை செய்கிறதெல்லாம் செழிக்கும். நான் ஆமென். வார்த்தையை அனுப்பிதான் எல்லாத்தையுமே செய்வாராம் தேவன். உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சானா வார்த்தை அனுப்பிச்சுடுவாராம். வார்த்தை என்ன செய்யும்? கூட தங்கிருமா, திரும்ப போவே போகாதான். இருந்து அம்புட்டையும் செஞ்சு முடிச்சு, அன்பு சகோதரி சொன்ன மாதிரி என்னை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அது உங்க கூட இருக்குது, போக மாட்டேன். வாட் இஸ் கர்ஸ்? உங்களை விட்டு போகாது. வாட் இஸ் பிளெஸிங்? நிறைய பேருக்கு பிளெஸிங் மேல இருக்கிற நம்பிக்கையை விட கர்ஸ் மேல, கர்ஸ்னா பவர் ஆனதுன்றாங்க, பிளெஸிங்னா அது திடீர்னு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சார்ன்றாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது கர்ஸை விட பிளெஸிங் தான் பவர்ஃபுல்லானது. புரிஞ்சுக்காங்க. நீ நாசமா போடான்னு ஒருத்தன் சொன்னான்னா நீ பயந்துக்கிட்டே இருக்கிற, நடந்துருமா 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 நடந்துருமான்னு. நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொன்னார்னா நினைச்சுக்கிட்டே இருக்க வேணாமா? நான் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன். நீ நாசமா போறத சொல்லும்போது நடந்துருமா நடந்துமா நடந்துமா நினைக்கிறேன். எப்படி நடக்கும்னு கேட்டா எப்படி நடக்கும் தெரியாது சார், ஆனால் நடந்துரு சார். நீ ஆசீர்வாதமா இருக்கும்போது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். எப்படி நடக்குது? எப்படின்னு தெரியல சார். தெரியல நடக்கு சார். அதுக்கு மட்டும் வழி தெரியாத நடந்துன்னு சொல்ற பாரு. அதுதான் பெர்வர்டட் மைண்ட், கரப்டட் மைண்ட், விழுந்து போன ஆதாமின் சுபாவம். எதிர்மறையானது மட்டும் எப்படி நம்புற? ரோட்ல போனா கூட பக்கத்துல குழியில விழுந்துருவோமோ, அவன் கொடுத்த சாபம் பழிச்சிருமோ நினைக்கிற. ரோட்ல போகும்போது கூட
வந்து திடீர்னு எய்த்தாப்புல வர காரை உன் கையில் கொடுத்துட்டு போயிடுவானு யோசிக்கும். இல்லை, அந்த கார் வேணாம் நமக்கு. இல்லை, ஒரு யோசிக்கிறக்காண்டி சொல்கிறேன். பிறர் பொருளை இச்சியாது இருப்பாங்க. நிறைய பேர் இன்னொரு கார் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வரேன், கர்ஸ் பிடிச்சுக்கிறோமா ஒருத்தனை, பிளெஸ்ஸிங்கு தடவி கொடுக்கும் சார், பிளெஸ்ஸிங்கும் பிடிச்சுக்கிறோம். ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த சாபம் 3 தலைமுறைக்கு பிடிக்குமா, இந்த பிளெஸ்ஸிங் 1000 தலைமுறைக்கு பிடிக்குமா. என்ன பிடிச்சுக்கிருச்சு, அது விடாது விடாது. You are caught by the blessings. நீ ஆசீர்வாதத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாய் என்கிற மனநிலை. திரும்ப திரும்ப கேட்டுட்டு அது 500 ரூபா வருமா வராதான்னு யோசிச்சுட்டு, தயவு செய்து சொல்றேன், தரித்திரம் என்பது ஒரு அசுத்தாவி. அது வாழ்க்கை இல்லையா, மனசுல தான் இருக்குமா. எத்தனை பேர் மனசுல தரித்திரத்தை பார்த்திருக்கேன் தெரியுமா. ஜிப்பா போட்டுக்கிட்டு இருக்கப்பா, இந்தப்பா ஒரு 10,000 ரூபா வச்சுக்க, நல்ல ட்ரெஸ் 4 ட்ரெஸ் எடுத்து போடுனா 10 ஜிப்பா வாங்குவான். அவனுடைய அந்த ஆவி அவன் மனசுல இருக்கும் பாருங்க, அந்த தரித்திர புத்தி. இயேசு நாமத்துல சிந்தனையை விட்டு வெளியேறு, ரத்தம் தெளிக்கப்படட்டும். கர்த்தர் நீங்க எழுதி இருக்கும்போது சொன்ன, கொஞ்சம் கலக்க தான் எழுதேன், நான் தான் நிறைய நோட்டு வச்சிருக்கேன்லன்னாரு. சரி ஆண்டவரே, நெருக்கமா எழுதல, நான் கொஞ்சம் மைண்ட் எழுதிட்டு இருக்கும் போதே டெலிவரன்ஸ் கிடைக்குது. கர்த்தர் நல்லவர். வார்த்தை அனுப்புறாராம், வார்த்தை உன்னை பிடிச்சுக்கிறதான், அதுக்கப்புறம் அது தன்னை காட்டாம விடவே விடாது. ஷபா லாக்காரா சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் நம்பிக்கை அறிக்கை சொல்லி அசைவில்லாமல் இருங்கள். சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில பெருத்த முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன், ஒரு மாபெரும் மாற்றங்களை உங்கள் சரீரங்களின் வாழ்க்கையிலும் பார்க்க போகிறீர்கள். Word connected mind, promise connected works. That is God kind of life. தேவனை போன்ற வாழ்க்கை. வார்த்தையை அனுப்பி தான் செய்வாராம், அந்த வார்த்தை வந்த உடனே எல்லாமே செஞ்சிருமா.